Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 54 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம கமாண்டர் எர்வினுக்கு வயிற்றுலயே கல்லு வந்து அடிச்சு மனுஷன் கண்ணா பின்னு தெரிச்சு போய் விழுந்தாருல. அதை பார்த்த மத்தவங்க எல்லாம் ஐயோ கமாண்டர்னு பதறுவாங்க. ஆனா நிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்ல, போய்கிட்டே இருக்கணும், அதான் ஆர்டர். அதனால நிக்காம போவானுங்க. மெயினான ஆளே கவுந்துட்டாரு. இவனுங்க என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல. பீஸ்ட் டைட்டனும் பார்த்துட்டு லூஸ் ஆயிவனுங்க. ஹிஸ்டரி ரிப்பீட் இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. இந்த கிங் ரைஸ் இருக்கானே, 1 நம்பர் காவாலி பையன், அவன் இந்த உலகத்தோட மெமரிஸ் எல்லாத்தையுமே திருடி அவன் மட்டும் வச்சுக்கிட்டான். அதனால அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அவங்க கொஞ்சம் கூட உணர போறதில்ல. வால்ஸ்குள்ள இருந்த எல்லாத்தையுமே சாபக்கேடா மாத்தி வச்சிருக்கான். அதனாலேயே இவனுக்கு சாகுற வரைக்கும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. சாகுறத நேர்மையா சாகுறேன் அப்படி இப்படின்னு லூசு மாதிரி என்னத்தையாவது பேசிட்டு இருப்பானுங்க. அப்படின்னு கடுப்பாயி கையில இருக்க அந்த கல்ல அப்படியே கசக்குவான். அது மண்ணா போயிரும். அப்ப எந்த அளவுக்கு வெறியில அமுக்கி இருக்கான்னு பாருங்க. நான் எதுக்கு சீரியஸ் ஆகணும்? நான் பண்ற எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல இந்த லூசுகளோட சோழிய முடிக்கணும்னு கை அப்படியே பின்னாடி எடுப்பானா. இங்க இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, பிளேர் கன் எடுத்து வழக்கம் போல சுடுவானுங்க. ஏன்னா அது எய்ம் பண்ணும் போதெல்லாம் இவனுங்க இந்த மாதிரி அடிக்கணும் தான் ரூல்ஸ். மறுபடியும் அதை அடிக்க போதுன்னு உடனே மார்லோக்கெல்லாம் அப்படியே திக்குன்னு அடிச்சுக்குது. ஏன்னா அந்த கல்லு மட்டும் வந்து அடிச்சதுன்னா சோழி முடிஞ்சு. இப்படித்தான் நம்ம சாக போறோமா? ஹிச் இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பா? தூங்கிட்டு இருப்பாளா அப்படின்ட்டு அந்த பீஸ்ட் டைட்டனை பார்த்துக்கிட்டு அப்படியே போவாங்க. அப்ப கரெக்டா கல்லு வந்து சும்மா டம்மு டிம்மின்னு எல்லாத்தையும் அடிச்சு திருக்க விடும். அவனுக்கு சந்தோஷம். ஒரே ஹிட்ல எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன், செம இல்லன்னு சொல்லிட்டு இருக்கும் போது மறுபடியும் அந்த புகைக்குள்ள இருந்து இன்னும் ஆளுங்க வந்துகிட்டே இருப்பாங்களா. என்னடா வளைச்சு எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்கேன், மறுபடியும் என்ன இவனுக்கு எரிச்சல் ஏத்திட்டு இருக்கானுங்கன்னு பீஸ்ட் டைட்டன் பயங்கரமா கடுப்பாகும். அங்க ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கவனுங்க மூஞ்ச பாக்கணுமே, உயிர் போக போகுதுன்னு பயத்துல கத்திக்கிட்டே ஓடுவானுங்க. ஆமா, இந்த லூசு பையில கத்தி அப்படி என்னத்தை சாதிக்க போறானுங்க? இந்த சாவுங்கடான்னு கள்ள தூக்கி அடிப்பான். வந்துகிட்டு இருந்தவனுங்க அப்படியே திருச்சிருவானுங்க. மூலகட்ட முட்டா பயிலுக இவனுங்களை வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு சைல திரும்பி பார்த்தா அவன் பக்கத்துல இருந்த பெரிய டைட்டன்ஸ் எல்லாம் செத்து கிடக்குங்க. என்னாச்சு, என் டைட்டன் எல்லாம் செத்து போயிருச்சா எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் புகைக்குள்ள இருந்து லெவி என்ட்ரி கொடுப்பான். அவனை பார்த்த உடனே கடுப்பாயி சாவுடான்னு அட்டாக் பண்றதுக்காக கைய ஓங்கும். ஒக்காமக்கா லெவி கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள கைய துண்டா வெட்டிடுவான். அப்பதான் பீஸ்ட் டைட்டனுக்கு அவனுக்கு சொன்னது ஞாபகத்துக்கு வரும். அதாவது ஒரே ஒரு சோல்ஜர் தான் உங்களுக்கு ஆபத்தா இருப்பான். அந்த கேப்டன் லெவி ரொம்ப டேஞ்சரான ஆளு, கேர்ஃபுல்லா இருங்கன்னு படிச்சு சொல்லியிருப்பானுங்க. கேட்கலையே, ஒரு வார்த்தை கேட்கலையே. ஆத்தாடின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து வெட்ட வருவானா. ஐயோ என் முதுக வெட்டிய நீ காலி பண்ணிட போறான்ட்டு கைய வச்சு முதுக பிளாக் பண்ணும். அவன் வந்த வேகத்துல கண்ணை வெட்டிட்டு போயிருவான். சோ இப்ப பீஸ்ட் டைட்டனால நம்ம லெவிய பார்க்கவே முடியாது. சும்மாவே அவன் வர்ற வேகத்துக்கு அவனை பார்க்க முடியாது. இதுல கண்ணை வேற வெட்டிட்டான், சொல்லவா வேணும்? கைய வெட்ட மாட்டான், காலை வெட்டி அந்த டைட்டனை அப்படியே படுக்க போட்டுருவான். இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் கொன்னு எவ்வளவு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன், என்னால டைமுக்கு வர முடியாம போயிருச்சு, வா இப்ப நம்ம ஃபன் பண்ணலாம். கைய வச்சு பிளாக் பண்ணிட்டு இருந்தானே, அந்த கைய வெட்டுன்னு வெட்டி துண்டா வீசி அடுத்து முதுக போட்டு கண்ணா பின்னான்னு வெட்டிட்டு இருப்பான். உள்ள இருக்க ஆள் பாத்தீங்கன்னா கதறுவான். சொல்ல போனா கொஞ்ச நேரத்துல உள்ள இருக்க முடியாம அவனே பிச்சுக்கிட்டு வெளியில வருவான். கையையும் காலையும் துண்டா வெட்டி வாயில கத்திய வச்சு ஒரே அமுக்கு. ஏன்டா டுபுக்கு, நீ தான் ஒவ்வொரு டைமும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி எங்க உசுர எடுத்துட்டு இருந்தியா? எனக்கு தெரிஞ்சு இப்ப நீ ஏகப்பட்ட எனர்ஜி யூஸ் பண்ணிட்ட. இப்ப மறுபடியும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னா கண்டிப்பா டைம் ஆகும். கரெக்டாம்பா? பேச முடியாம என் வாயை அசைச்சிட்டு இருப்பானா. சொல்லுடா சொல்லு, ஏன் இப்படி பேசாம இருக்க? நீ ரொம்ப ரூடான ஆளுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் எப்படி எல்லாத்தையும் பயமுறுத்தி கலாய்ச்சி கொள்ளுவான். அதே மாதிரி இப்ப லெவி அவனை பயமுறுத்திட்டு இருப்பான். சரி, ஏதாச்சும் சோல்ஜர்ஸ் வந்துட்டு இருக்காங்களான்னு பார்த்தா யாருமே வந்த மாதிரி இல்ல. அது கூட பஞ்சாயத்துல உயிரோட இருந்தாங்கனாலே போதும், அந்த இன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணி டைட்டனா மாற வச்சு இவனை சாப்பிட வச்சு அவங்கள காப்பாத்திடலாம். அதுக்கப்புறம் பீஸ்ட் டைட்டனோட பவரும் அவங்களுக்கு வந்துடும். அதை வச்சு அட்லீஸ்ட் ஒரு லைஃப் ஆச்சு காப்பாத்தலாம். எர்வினை ஆளை காணும், அவரோட லைஃப காப்பாத்தலாமேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த குவாட் டைட்டன் இருக்கு பாத்தீங்களா, அது பாத்தீங்கன்னா சடனா வந்து அவனை கப்பி தூக்கிட்டு போயிடும். இத லெவி கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஆமா, நீ எங்க போயிட்டு இருக்க, ஒழுங்கா நில்லும்பா. இப்ப என்னன்னா லெவி பாத்தீங்கன்னா ஒன் சைடு இருக்க டைட்டன்ஸ் எல்லாத்தையும் தான் காலி பண்ணிருக்கா. இன்னொரு பக்கம் டைட்டன்ஸுங்க இருக்குதுங்க, அதுவும் நல்லா ஹைட்டான டைட்டன்ஸுங்க. இந்த ஜீக்கு அந்த டைட்டன்ஸுகளுக்கு ஆர்டர் கொடுத்துருவான், அவனை விடாதீங்க கொல்லுங்கன்னு. யாரு? லெவிய. அதுங்க உடனே வெறிகுண்டு அவனை கொல்றதுக்காண்டி வருங்க. இங்க இவன் புலம்பிட்டே போவான், லெவி நீ என்ன செஞ்சிட்ட, எனக்கு பயங்கரமா வலிக்குது, கடைசியா உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிட்டு இல்ல, பரவாயில்ல, ஆனா கண்டிப்பா உங்க எல்லாத்தையுமே நாங்க கொல்லுவோம், மறுபடியும் நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போவான். அவனே நீ தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் உன்னை நான் உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க லெவி பாத்தீங்கன்னா வர்ற டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே கொன்னு கூச்சிட்டு இருப்பான். அப்ப அந்த டைம் அந்த பிரவுன் கலர் மண்டையா இருக்கான் பாத்தீங்களா, அவன் பாத்தீங்கன்னா உயிரோட எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு இருப்பான். ஏன்னா கல்லு வந்து அவன் குதிரை மேலதான் பட்டிருக்கும், அவனுக்கு எதுவுமே ஆயிருக்காது. பேசாம அந்த டைட்டன் கல்ல தூக்கி வீசும் போது அத்தனை சோல்ஜர்ஸுமே கவுந்து இருந்தாங்கன்னா இந்த பஞ்சாயத்தே இருந்திருக்காது. ஆனா அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா லெவிய பீஸ்ட் டைட்டன் நோட் பண்ணிருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் சண்டை போடுறதுக்கு. அவன் பாத்தீங்கன்னா
எந்திரிச்சு போய் யாராச்சும் உயிரோட இருக்காங்களான்னு சுத்தி முத்தி பாப்பான், யாருமே இருந்த மாதிரி இல்ல. அப்படியே கட் பண்ணி செவுத்துக்கு இந்த பக்கம் காட்டுறாங்க. கொலோசால் டைட்டனும் இருக்குது, ஆர்மர்டு டைட்டனும் இருக்குது. இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. எப்படி இவங்களை கொல்றது என்ன பண்றதுன்னு தெரியாம மண்டைய போட்டு பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஜீன்றதுட்டு அர்மின் நமக்கு வேற வழி இல்ல, பேசாம நம்ம எரனை காப்பாத்துறதுல ஃபுல் போக்கஸ் போடுவான்பா. அவன் அதெல்லாம் கண்டுக்காம அந்த கொலோசால் டைட்டனை நல்லா பாருங்க, அது ஒல்லி ஆகிட்டே போகுது அப்படின்னா கேப்டன் ஹாஞ்சியோட தியரி கரெக்ட் தான். இவ்வளவு பெரிய கொலோசால் டைட்டனால கண்டிப்பா பேட்டில் எல்லாம் ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாது. நம்ம எரனை வச்சே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ட்ரைனிங் அப்போ பையன் 3 டைம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனா, அதுவும் அவன் வெறும் 15 மீட்டர் டைட்டன் தான். ஆனா இவன் பாத்தீங்கன்னா 60 மீட்டர் டைட்டன். அப்படின்னா இவனுக்கு ஏகப்பட்ட எனர்ஜி தேவைப்படும். இவங்க அட்டாக் பண்ணும்போது அவன் பாடியில இருந்து ஸ்டீமர் ரிலீஸ் பண்றான்ல, அது சும்மா இல்ல, அவனோட சதையை யூஸ் பண்ணி, அதாவது எலும்பை தவிர மத்த எல்லாமே. அப்படி பண்ணும்போது கண்டிப்பா அவன் ஒல்லி ஆகிட்டே போவான். அப்படின்னா என்கிட்ட இவனை வச்சு ஒரு பிளான் இருக்குதும்பா. பட் அதுக்கு ரெய்னரை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். எரனும் நானுமே போதும் பெர்டோல்ட்ட காலி பண்ணிடுவோம் அப்படின்னு உடனே எல்லாத்துக்குமே அப்பதான் கொஞ்சம் நம்பிக்கையே வருது. அப்படின்னா இவங்க 2 பேருமே அசால்ட்டா அந்த டைட்டனை இப்ப காலி பண்ணிடுவாங்க. மிகாசா சந்தோஷத்துல ஒன்னும் கவலைப்படாத, ரெய்னரை நாங்க பாத்துக்குவோம்பா. சீன் பார்த்துட்டு ஏன்டா முட்டா பயல, இதை கண்டுபிடிக்க உனக்கு இவ்வளவு நேரம் ஆயிருக்குதா, அவ்வளவுதான் நம்ம சோலி முடிஞ்சுன்னு நினைச்சேன், பரவாயில்ல மறுபடியும் நீ களத்துல இறங்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடும் இவன் ஒரு சைடும் கிளம்புவாங்க. அது என்ன ஏதுன்னு தெரியல. நம்ம ஃப்ரீடத்தை நம்ம மறுபடியும் நிலைநாட்ட போறோம் அப்படின்னு நினைக்கும் போது அது இன்னும் அவங்களுக்கு தைரியம் கொடுக்குதாமா. அப்ப அர்மின் எரன் டைட்டன் மேல போய் நின்னுட்டு, இந்த பிளான் மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா என்னால கண்டிப்பா இதுக்கப்புறம் ஓஷனை பார்க்கவே முடியாதுமா அப்படின்னா ஏதோ சூசைடல் அட்டாக் தான் பண்ண போறான்னு நினைக்கிறேன். எப்பப்பெல்லாம் வெளி உலகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறனோ அப்பப்பெல்லாம் என் பயம் கம்ப்ளீட்டா என்னைய விட்டு போயிருது அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து எரன் டைட்டனோட நெஞ்சிலேயே ஒரு சொருகு. ஏந்திரா ஏந்திரி, நம்ம ஓஷனை பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, விடக்கூடாது அப்படிங்கும் போது அப்படியே எரனு பொறுமையா கண்ண துறப்பான். இனி இதுக்கப்புறம் நம்ம பயலுக்கு 2 பேரும் சேர்ந்து அந்த கொலோசல் டைட்டனை தடுக்கிறானுங்களா இல்ல மண்டைய போட போறானுங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.